இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, போன வருஷம் நாங்கள் கருப்பு கவுனி நட்டோம். அந்த வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வருஷம் சரியாக மழை இல்லைங்க, ஆனால் போன வருஷம் நல்ல மழை, நல்ல விளைச்சல். இது நம்ம கருப்பு கவுனி, நம்ம பூர்வீக நெல், ரசாயனம் இல்லாமல் இயற்கை முறையில் வளர்த்த நெல். இயற்கை உரம், பாரம்பரிய முறைகள் மட்டும்தான். கருப்பு கவுனி மெதுவாக வளரும், ஆனால் ஆரோக்கியம் நிறைய தரும். பக்குவம் வந்ததுக்கப்புறம் நம்ம கையாலேயே அறுவடை பண்ணி வேக வச்சு எப்படி பண்ணுறோங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம கருப்பு கவுனி 15 நாளில் எடுத்து நட்டிருக்கோம். தண்ணி அளவாக வச்சுக்கணும். தண்ணி சுத்தமாக வடிச்சிட்டு கொஞ்சமாக தான் வச்சுக்கணும். ஒரு அடிக்கு ஒன்று நாங்கள் நட்டிருக்கோம். 10வது நாளுக்கு அப்புறம் இயற்கையிலேயே கிடைச்ச ஒரு உரம் என்னென்னா தொழு உரம். எப்படி அந்த தொழு உரத்தை நாங்கள் கொடுத்தோங்கிறது ஒரு வீடியோவை அப்லோட் பண்ணியிருக்கோம் இந்த வருஷம். அந்த முறைப்படி நாங்கள் செஞ்சு கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறமேட்டுக்கு கோணவீடர் ஃபஸ்ட்டு 15 நாளில் ஓட்டிட்டு அடுத்து 2வது கோணவீடருக்கும் ஒரு உரம் கொடுத்தோம். ஏன்னா ஃபஸ்ட் டைம் பண்ணுறதுனால 2 உரம் கொடுத்துட்டோம். ஆனால் கருப்பு கோணிக்கு அவ்வளோ தேவையில்லை, நீங்கள் ஃபஸ்ட் டைம் கொடுத்தாவே போதும். 45 to 50 நாளில் அறுத்துட்டோம். அறுத்த வீடியோவையும் பார்த்துருவீங்க. அறுத்துட்டு அதுக்கப்புறமும் பாருங்கள் நல்லா சாஞ்சிருச்சு. ஏன்னா போன வருஷம் நல்ல மழை. கரெக்டாக இயற்கை நம்மளை ரொம்பவே சோதிச்சிருச்சுங்க போன வருஷம். நல்ல வளர்ச்சி, நல்ல விளைச்சல் போன வருஷம். கரெக்டாக பால் பிடிக்கிற சமயத்தில் சாஞ்சனால வேறு வழி இல்லாமல் ஒரு 4 நாள் தூராக நாங்கள் கொஞ்சமாக போட்டனால எடுத்து அந்த தோகையிலே சுற்றி விட்டுட்டோம். இது மிஷின் இல்லை, மின்சாரம் இல்லை, கையாலேயே அறுத்து கையாலேயே அடித்து நாங்களே ஸ்ட்ரீம் பண்ணாமல் வேக வச்சு அரைச்சி நாங்கள் நெல்லாக வச்சுருக்கோங்க. இந்த ஸ்டேஜ் பாருங்களேன், நம்ம 4 நாளாக கட்டியுமே சாஞ்சு போச்சு. கருப்பு கவுனினால் நமக்கு என்னெல்லாம் நன்மை அப்படின்னா, ரத்தம் பெருகும், மூளை சக்தி, நினைவாற்றல் கிடைக்கும், உடல் பலம், நல்ல எனர்ஜி கிடைக்கும், சர்க்கரை நோயாளிகளுக்கு ஏற்றது, இதய பாதுகாப்பு, நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்கும், கர்ப்பிணி பெண்களுக்கு சிறந்தது, எலும்பு தசை வலிமை, குடல் ஆரோக்கியம், முக்கியமாக குழந்தைங்களுக்கு சிறந்த ஒரு பாரம்பரிய உணவுங்க. இயற்கையான உணவை எடுத்துக்கோங்க, ஆரோக்கியமாக இருங்க. நம்மக்கிட்ட போன வருஷம் விளைய வச்ச கருப்பு கவுனி இருக்குங்க. அந்த காலத்தில் நெல்கதிரை கையால் தான் அறுத்தாங்க, கையால் தான் அடித்தாங்க. அதே அரிசியை கையால் வேக வச்சு சாப்பிட்டாங்க. அப்போது இருந்த மனமும் சுவையும் வேறு மாதிரி இருந்துச்சு. இப்போது இருக்க அரிசிக்கு அப்படி இருக்கான்னு தெரியல. ஆனால் இயற்கையாக பண்ணும்போது கண்டிப்பாக அதே சுவையும் அதே மனமும் கண்டிப்பாக கிடைக்குங்க. இயந்திரம் இல்லாத காலம், ஆனால் உழைப்புக்கு குறை இல்லை. கை வலியில் விளைஞ்ச அரிசி வயிறுக்கு மட்டும் இல்லை, மனசுக்கும் திருப்தி இருந்துச்சு. உணவு மாறல, உணர்வு தான் திரும்ப வந்திருக்கு. நம்மக்கிட்ட அரிசி ஸ்டாக் இருக்குது. வேணுங்கிறவங்க வாட்ஸ்அப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.